வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கட்டாரை தாக்கிய இஸ்ரேல், ட்ரம்ப் வெளியிடவுள்ள விசேட அறிவிப்பு. கட்டார் பதிலடி கொடுக்கும், வெளியான அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேல் விமானப்படை கட்டாரில் தாக்குதல். நேபாளத்தில் உச்சக்கட்ட பதற்றம், நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு. உக்ரைனில் ஓய்வூதியம் பெற காத்திருந்தவர்களை கொன்று குவித்த ரஷ்யா, சிதறி கிடக்கும் உடல்கள். போலந்துக்குள் ஊடுருவிய ரஷ்ய ட்ரோன்கள். இந்தியா சீனா மீது 100% வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ட்ரம்ப் அழுத்தம். நேபாளத்தில் கலவரத்தினால் 900 சிறை கைதிகள் தப்பியோட்டம். இந்தியாவில் பாரிய நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். கட்டாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பில் நாளை அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கட்டாரில் உள்ள தோஹா நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியமை மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்களை கூட்டி ஹமாஸின் தலைவர்கள் மீது ஒரு துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ள அனுமதி வழங்கினேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். அத்துடன் ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் நெதன்யாகு வலியுறுத்தியிருந்தார். அதேவேளை அமெரிக்கா இந்த தாக்குதலில் தொடர்பு படவில்லை எனவும் குறித்த தாக்குதல் தொடர்பில் அதிருப்தி அடைவதாகவும் தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் இஸ்ரேலின் இந்த கடுமையான தாக்குதலுக்கு கட்டார் கடும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தது. அத்துடன் இஸ்ரேலின் இந்த மோசமான நடவடிக்கைக்கு எமக்கு பதில் தாக்குதல் நடத்த உரிமை உண்டு எனவும், இருப்பினும் நாங்கள் மத்தியஸ்தம் செய்யவே தீர்மானித்துள்ளோம் எனவும் கட்டார் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் குறித்து ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார். தோகாவில் ஹமாஸ் மீதான இஸ்ரேலின் கொடிய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் உரிமை தனது நாட்டிற்கு இருப்பதாக கட்டாரின் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல்தானி கடுமையாக எச்சரித்துள்ளார். இது பிராந்தியத்துக்கு ஒரு முக்கியமான தருணம் என்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறியுள்ளார். கட்டார் இந்த அப்பட்டமான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் உரிமையை கொண்டுள்ளது. இன்று நாம் ஒரு முக்கியமான தருணத்தை அடைந்துவிட்டோம். நாங்கள் நம்புகிறோம், இதுபோன்ற காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகளுக்கு முழு பிராந்தியத்திலிருந்தும் பதில் இருக்க வேண்டும். தாக்குதல் இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கட்டார் மத்தியஸ்த முயற்சிகளை தொடரும். பிராந்தியத்தில் இந்த மத்தியஸ்தத்தை தொடர்வதில் இருந்து எதுவும் எங்களை தடுக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் முன்னதாக கட்டார் மத்தியஸ்த முயற்சிகளை தற்காலிகமாக நிறுத்தம் என்று ராஜேந்திர வட்டாரங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் விமானப்படை கட்டாரில் நேற்று வான்வழியாக தீவிர தாக்குதல் நடத்தியது. ஹமாஸ் படையின் முக்கிய தலைவர்களை குறிவைத்தே கட்டாரில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் மேற்கொண்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் 2 பாலஸ்தீனர்கள் நடத்திய சராமரி துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் இதற்கு பதிலடியாகவே இஸ்ரேலின் இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மற்றும் தடை உத்தரவுகளை நேபாள ராணுவம் விதித்துள்ளது. மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் இயக்குநரகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் காத்மாண்டு, போகாரா, புட்வால், பைரகாவா, பரத்பூர், எட்டஹரி மற்றும் டமாக் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேபாள ஜென்சி எனப்படும் தலைமுறையினரின் தொடர் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கலவரமாக வெடித்து உள்ளதுடன் அந்நாட்டு தீப்பற்றி எரிந்து கொண்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் சட்ட ஒழுங்கமைப்பு பராமரிக்கும் பொறுப்பை நேற்று இரவு 10 மணி முதல் இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்படையினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இராணுவத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு மற்றும் தடை உத்தரவுகள் மாலை 5 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று, அதன் பிறகு நாளை வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பாதுகாப்பு நிலைமையை பொறுத்தே மேலும் முடிவுகள் எடுக்கப்படும் என்று நேபாள இராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஓய்வூதியம் வாங்குவதற்காக காத்திருந்த 24 பேர் உயிரிழந்தனர்.
அந்நாட்டின் போர் முனைக்கு அருகே உள்ள ஜரோவா நகரில் இந்த தாக்குதல் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டது. இதுகுறித்து உக்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வழிகாட்டு குண்டு மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் எரிந்த மினி வேன் மற்றும் விளையாட்டு திடல் அருகே உடல்கள் சிதறி கிடந்த காணொலியை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவின் இந்த தாக்குதல் மிகவும் கொடூரமானது. சாதாரண மக்கள் மீதும், அதுவும் அவர்கள் ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனின் டொனாக்ஸ் பிராந்தியத்தை ரஷ்யா தனது பகுதியாக கருதுகிறது. அந்த பிராந்தியத்தில் கணிசமான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியிருந்தாலும் இன்னும் பல பகுதிகள் உக்ரைன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. அவற்றை கைப்பற்றுவதற்காக போர் எல்லையில் ரஷ்யா சுமார் 1,00,000 படையினரை குவித்தும் புதிய தாக்குதலுக்கு தயாராகியுள்ளதாக கூறப்படுகிறது. போலந்து நாட்டுக்குள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் ஊடுருவியதனால் ரஷ்யாவின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நேட்டோ அமைப்புக்கு போலந்தும் உக்ரைனும் வலியுறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யாவின் சில ஆளில்லா ட்ரோன்கள் போலந்து நாட்டுக்குள் ஊடுருவியதாகவும் இதனை அடுத்து ரஷ்யாவின் ட்ரோன்களை போலந்து இராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் எந்தவொரு நாட்டின் மீதான தாக்குதலோ போர் நடவடிக்கையோ ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்பின் மீதான செயல்பாடாக கருதப்படும். இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று போலந்தும் உக்ரைனும் நேட்டோ அமைப்பை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியா சீனா மீது 100% வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டிலிருந்து மசகு எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது 50% வரி உட்பட சீனாவுக்கும் அமெரிக்கா வரியை விதித்தமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்தும் ரஷ்யாவிடம் மசகு எண்ணெய் வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியா மற்றும் சீனா மீது 100% வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பங்கேற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதர்களிடம், நீங்கள் 100% வரியை விதித்தால் நாங்களும் 100% வரியை விதிக்க தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்காவின் அதிகாரிகள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் அங்குள்ள 2 சிறைச்சாலைகளிலிருந்தும் சுமார் 900 கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 5 பேர் பலியாகியும் 3க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அதி உயரமான பகுதியாக காணப்படும் சீனா இந்தியா எல்லையில் அமைந்துள்ள கிமாலாயா பகுதியில் இடம்பெற்ற நிலச்சரிவு சிக்கி இந்த மக்கள் பலியாகியும் காயமடைந்துள்ளனர். இந்த நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரமட்டமாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்னரே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 380க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகியும் 400க்கும் மேற்பட்டவர் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.